10th standard mathematics chapter 1 exercise 1.2 question number 5. A company has 4 categories of employees given by assistants, clerks, managers and executive officer. The company provides rupees 10,000, rupees 25,000, rupees 50,000, rupees 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M, E respectively. அதாவது ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் கிளர்க்ஸ் மேனேஜர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ அசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 சம்பளம் கொடுக்காங்க, கிளர்க்ஸு பார்த்தீங்கன்னா 25,000 சம்பளம் கொடுக்குறாங்க, மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakhs கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து ஒவ்வொருத்தருக்கு அதனால ஒவ்வொரு மெம்பர்ஸும் இருக்குது. இப்போ A1, A3, A3, A4, A5 5 அசிஸ்டன்ஸ், C1, C2, C3, C4 சொல்லி 4 கிளர்க்ஸு, M1, M2, M3 3 மேனேஜர்ஸ் அண்ட் E1, E2 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஸோ அண்ட் இது ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இந்த மாதிரி ரிலேட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ் என்பது சேலரின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு பர்சன் ஒய். ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியை எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அந்த பர்சன்ஸ் வந்து எத்தனை பர்சன்ஸுக்கு அந்த அவ்வளோ பர்சன்ஸையும் ஒய்ன்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷனை ஒரு ஆர்டர் பேர் ஆரோ டயக்ராம் மூலமாட்டு ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் இது ஒரு ஆர்டர் பேரில் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஆர்டர் பேரில் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டர் பேர் நம்மளுக்கு என்னது, அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் என்னன்னு பாருங்கள். எக்ஸ் என்பது சேலரி. இப்போ 10,000 யாருக்கெல்லாம் கிடைக்கும், அவ்வளோ அசிஸ்டன்ஸுக்கு 5 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கு கிடைக்கும். ஸோ 10,000, A1, 10,000, A2. ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து உங்களுக்கான ஆர்டர் பேர். 10,000, A2, A2, 10,000, A3, அதாவது 10,000, A4 and 10,000, A5. அது 25,000, 25,000, C1, 25,000, C2, 25,000, C3. மொத்தம் 4 கிளர்க்ஸ் இருக்காங்க, 4 பேருக்கு 25,000 சேலரி. ஸோ அதனால் இந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் 3 பேர். ஸோ 50,000 அவங்களுக்கு சேலரி. ஸோ 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 lakhs. ஸோ 1 lakhs, A1, அது E1, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு E1. ஸோ அடுத்தது 1 lakh, E2. அவ்வளோ இதுதான் அவங்களுக்கான ஆர்டர் பேர். ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டர் பேர் டிஃபைன் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லா சேலரியாக வரும், இந்த சைடு எல்லாமே பீப்புள்ஸாக வரும். ஸோ அப்போது 10,000, 25,000, 50,000, 1 lakh. இப்போ பாருங்கள், இது 1 lakh ரபி 7 தான், இது 10,000. இப்போ பாருங்கள், இங்கே வந்து A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2. இது கொஞ்சம் பெருசாக தான் போட வேண்டியது வரும். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. ஸோ 10,000 எல்லா ஏக்கும். ஸோ 10,000 எல்லா ஏக்கும் வித்து ஆரம்பக்கு கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கங்க. A1 போட்டாச்சு. அடுத்து C1க்கு போடணும். 25,000 எல்லாம் C1 மேட்ச் பண்ணுங்க. இந்த ஆரோ மார்க்கு மறந்துடக்கூடாது. அடுத்து M1க்கு எல்லாம் மேட்ச் பண்ணுங்க. ஸோ எப்படியாவது பண்ணி ஆரோ மார்க்கை மட்டும் போட்டுருணும் கரெக்டாக. ஸோ 1 lakh கரெக்டாக E1 2 பேருக்கும் போட்டுருணும். ஸோ இதுதான் ஆரோ டயக்ராம். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸில் எழுதும்போதோ இல்லை நோட்ஸில் எழுதும்போதோ கரெக்டாக எழுதிக்கங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.